வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம். இப்போ என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இனிவில் கந்தசுவாமி கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தைப்பூச திருநாளில் இங்கே வளமையாக ஒவ்வொரு வருடமும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, இந்த ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு நிகழ்வு நடைபெறும். அதாவது பொங்கல் நடைபெறும். காலை வேளையில் பொங்கல் நடைபெறும். ஒரு 7 மணி, அப்படி இரவு 7 மணி அளவில் உலகப் பெருமஞ்சம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மிக பிரமாண்டமான தேரில் முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான காட்சி நடைபெறும். நிறைய மக்கள் உலகத்திலிருந்து கூட நிறைய பேர் அதை நேரடியாக ஊடாக பார்த்து கொண்டிருக்கணும். நிறைய ஆலயத்தை சுற்றி நிறைய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முருகனை தரிசிப்பதற்காக வருகை தருவது வளமை. இப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தைப்பூச நாள் விடிய சரியான மழைக்கு மத்தியிலையும் அந்த பால்குட பவனி என்று சொல்லி வேணும். அது மருதான மடத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருந்து தான் அந்த பால்குட பவனி தலையில் சுமந்து கொண்டு வருவினோம். அதுக்கு பிறகு காலவழியிலெல்லாம் பொங்கல் நடைபெறும். ஆனால் அந்த விடியவிலிருந்து சரியான மழை பெஞ்சதால் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி எல்லாருக்கும் இடையில் ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மழை விட்ட பிறகும் கூட பாருங்க, அந்த இடம் எல்லாமே ஒரு பொங்கலுக்கு உகந்த இடம் மாதிரி தெரியலை. இருந்தாலும் மக்கள் தங்களுடைய இதை நிறுத்தி கடனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த மலைக்கு மத்தியிலையும் ஆர்வமாக பொங்கல் வழிபாட்டினை ஈடுபட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. 1-2 பொங்கல் இல்லை, நிறைய பொங்கல் ஏராளம். ஆலய முன் வளாகத்தை சுற்றியே நிறைய பொங்கல் பொங்கினதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அந்த பொங்கல் வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரம் மழை விட்டுருக்குது. அந்த மழை விட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பக்தர்கள் எல்லாருமே பொங்கல் வழிபாட்டினை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொங்கல் வழிபாடு செய்த பிறகு அதை ஆலய மூன்றலில் வச்சு ஒரு பெரிய ஒரு கொட்டகம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வச்சு தான் படையல் செய்வினம். அதெல்லாம் நீங்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. நான் காட்சிப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ பொங்கல் வழிபாடு இப்போ மழை விட்டுருக்குது. பொங்கல் செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். நான் மழையண்டபடியால் விடிய போக முடியாது போயிட்டது. இப்போ ஒரு 11:30 இருக்கும். 11:30 மணி அளவில் தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பேர் பொங்கிட்டினா அதை முன்னுக்கு படையல் செய்து கொண்டிருக்கணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மாபெரும் பொங்கல் பால்குட பவனி அப்படின்னு சொல்லி பெரிய பேனர் முன்னுக்கே காட்சிப்படுத்திருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி. இப்போ இந்த வீதியில் ஒரு பெரிய நுழைவாயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அதெல்லாமே நல்ல வடிவான இதில் சிற்பங்கள் எல்லாம் செய்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், வீதியே எப்படி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவாயில் ஊடாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஆலயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதான அந்த நுழைவாயில். நேராக போனீங்கன்னு சொன்னால் ஆலயம். இப்போ கொஞ்சம் பேர் பொங்கல் செய்து முடிஞ்சுது. அப்போ அது படையலுக்காக கொண்டு வருகினோம். இப்போ நான் ஆலயத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆலயத்தை நாங்கள் ஒரு பார்ப்போம். அங்கே பின்னுக்கு பேருங்க தேர் நிற்குது. உலக பெருமஞ்சம் அது 7 மணிக்கு நாங்கள் இழுக்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் ஆலயத்தினுடைய முன்முகப்பு தோற்றம். பாருங்க, நிறைய பக்தர்கள் நிற்கிறேன். முன்னுக்கு படையல் நடக்குது. அதை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன்.